அனைவருக்கும் வணக்கம். வெயிட் லாஸ் நம்மளோட ட்ரீட்மெண்ட்ஸில் வெயிட் லாஸ் அப்படின்றது நிறையா பேருக்கு பார்த்தீங்கன்னா டயட்டில் இருப்பாங்க, ஸோ ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ என்ன பண்ணாலும் கண்டிப்பாக ஒரு 2 kgக்கு மேலே என்ன பண்ண முடியாது, ரெடியூஸ் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு ஒன் தெரிஞ்சுக்கோங்க, வெயிட் லாஸ் அப்படின்றது நம்ம அக்குபஞ்சரில் பல்ஸ் டயக்னோஸ் பண்ணிவிட்டு ஒரு வெயிட் அப்படின்றது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரிக்னால வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருப்பாங்க. கொலஸ்ட்ரால் இல்லை அப்படின்னா நீரோட தன்மை வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. எதனால் வெயிட் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க, ஹார்மோன் இம்பேலன்ஸ். ஸோ அது மாதிரி வந்து நம்ம பல்ஸ் டயக்னோஸ் பண்ணிவிட்டு ஸோ ஹைட்ரோகோலன் நம்மளோட எல்லா பிரச்சனைக்குமே முக்கியமான காரணம் கோலன் அப்படின்ற ஒரு விஷயம்தான். கோலனை நல்லா வச்சுக்கணும். ஸோ கோலன் மீன்ஸ் நீங்கள் நினச்சிருப்பீங்க நம்மளோட குடலில் இருக்கிற கழிவுகளை வெளியேற்றுறது அப்படின்ற ஒரு சிம்டம்ஸ் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. கண்டிப்பாக கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா நாள்பட்ட கழிவுகள் வந்து நம்மளோட மலக்குழாயில் வந்து தேங்கி இருக்கும்போது அதிகப்படியான கேஸ்ட்ரிக் ஃபார்ம் ஆகுறது, புழுக்கள், அப்புறம் வந்து ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா தொங்கி விரிஞ்சு. ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஹெர்னியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிகிட்ருக்கோம், ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருப்பீங்க. ஸோ இதெல்லாம் தான் நம்மளோட ஸ்ட்ரக்சர் வந்து மாறும்போது ஸோ நம்மளோட L2 L3 L4 என்ன ஆகும்னா ஸோ கம்ப்ரெஷ் ஆகி பல்ஜிங் ஆகும். ஸோ அந்த மாதிரி பல்ஜிங் ஆகும். கண்டிப்பாக C1 C2 பிரச்சனையும் கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும். கழுத்து வலி இருக்கும், தலைவலி இருக்கும். ஸோ இதனோட ரூட் காஸ் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், டயக்னோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது படிப்படியாக உடம்புல இருக்கிற கழிவுகள் வந்து குறையிறத நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து இப்போ ரீசெண்டாக கூட ஒரு 108 kg வரைக்கும் இருந்தாங்க. அவங்களுக்கு அதிகப்படியான கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் தான். ஸோ நம்ம என்ன பண்ணோம், ஒரு 20 days வந்து நம்ம நீடிலிங், அந்த ஹைட்ரோகோலன், டீடாக்ஷன், ஸோ அந்த கப்பிங் தெரப்பி இதெல்லாம் கொடுக்கும்போது ஸோ அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அந்த வெயிட்லேருந்து கொஞ்சம் வந்து ரெடியூஸ் ஆனதை அவங்களே வந்து என்ன பண்ணியிருக்கோம், கொஞ்சம் நான் வாக்கிங் போய் நிறைய டயட் இருந்து கூட என்னால் என்ன பண்ண முடியல, இந்த வெயிட்டை வந்து ரெடியூஸ் பண்ண முடியல மேம் அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஒரு சைட் எஃபெக்ட் இல்லாமல் என்ன பண்ணலாம், அக்குபஞ்சரில் வெயிட் லாஸ் பண்ணலாம். தேங்க்யூ.